முள்ளுள்ள இடங்கள்ல வந்துச்சு. இது வளர வளர பக்கத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க, பக்கத்தில் என்ன இருக்குது? முள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா முள் இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா முள் இருக்குது. நாம் ஏன் பலன் கொடுக்கல? சரியான ஐக்கியம் நமக்கு உலகத்தில் இருக்கணும். சுத்தி முள்ள போல இருக்கிற நண்பர்கள், முள்ள போல இருக்கிற உறவுகள், முள்ள போல இருக்கிற சில காரியங்கள் நம்ம சுத்தி இருக்கோம்னா நம்மளால பலன் கொடுக்க முடியாது. அது குற்றம். எப்பவுமே நம்ம ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்காக நம்ம பலன் கொடுக்கணும். நம்ம சுத்தி இருக்கிற முள்ளை விட்டு முதல் வெளியே வரணும். ஆமென். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சில உறவுகளா இருக்கலாம். எது நம்ம வளரும் போது நெருக்குதோ குத்துதோ, நம்மளை வளர விடாத அது குத்தினே இருக்கும். அப்ப நம்மை சுற்றிலும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மாற்றணும். நம்மளை சுற்றிலும் இருக்கிற சில சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வந்துடணும். என்னன்னா, தங்களை சுற்றிலும் ஒரு வேலையை அமைத்து கொண்டார்கள். நான் இப்படி தான் இந்த இடத்துல தான் இருப்பேன். வேலையை தூக்கி முள்ளை தூக்கி தூர போட்டு சரியான இடத்துல இருந்தால் பலன் கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்று. அதிக நேரம் யார் பேசுறாங்க, அதிக நேரம் என்ன பேசுறீங்க, ஊர் கதையை பேசுற ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றணும். அவிசுவாசமா பேசுறாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றணும். எப்போ பாரு பிரச்சனை, எப்போ பாரு போராட்டம், எப்போ பாரு நெருக்கம், எப்போ பாரு ஊர் கதை, அவன் கதை இவன் கதை பேசுறாங்கல்ல, அந்த முள்ளை விட்டு தூரம் வரணும். நாம திருந்தணும்னு நினைச்சாலும் சில நேரத்தில் இன்னைக்கு ஒரு நாள் தானே மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் தானே வா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தலாம், அதுல என்ன இருக்குது, ஒரு நாள் தானே பார்ட்டி, ஒரு நாள் தானே விளையாடுறது, வாரத்தில் ஒரு நாள் தானே, ஒரு மேட்ச் தானே, இப்படி துராலோசனை கொடுக்கிறவனுடைய இடத்தை விட்டு வெளியே வரணும். அந்த ஒரு நாள்ல தான் பிசாசு வந்து உன்னை தாக்குவான். அப்ப சுற்றி இருக்கிற முள் என்னென்ன வார்த்தைகளை பேசுறாங்க, உன்னை நெருக்கும்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளணும் நாம. ஆமென். ஆவிக்குரியவர்களோடு இணைந்து கொள்ளுங்க, விசுவாச வீரர்களோடு இணைந்து கொள்ளுங்க, ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்க, பரிசுத்தமா வாழ்றவங்களோடு இணைந்து கொள்ளுங்க, வேதத்தை பற்றி பேசுறவங்கள கூட இணைந்து கொள்ளுங்க. இப்படி நாம் இணைந்து கொள்ளும் போது சரியான பலன் கொடுக்க முடியும்.